यीशु मसीह के महान नाम से एक और बार आप सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான நாமத்தினாலே இன்னொரு முறையாக உங்களை நான் வரவேற்கிறேன். और परमेश्वर को धन्यवाद देता हूं कि हम लगातार अय्यूब के किताब को अध्ययन करने का मौका परमेश्वर ने दिया है. தேவன் தொடர்ந்து இந்த யோபுவின் புத்தகத்தை தியானிக்கும்படியாக கொடுத்து வருகிற வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். और आज हम अय्यूब के 17वां अध्याय को अध्ययन करेंगे. இன்றைக்கு நாம் யோபுவினுடைய புத்தகம் 17ஆம் அத்தியாயத்தை தியானிக்க போகிறோம். और हम जैसे जानते हैं अय्यूब के जीवन में जो कई प्रकार का क्लेश उनके जीवन में आया है. நாம் அறிந்திருக்கிறபடி யோபுவினுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகள் வந்தன. और उसके दरमियान उसके साथ उसके 3 मित्र भी उसके साथ रहने के लिए आते हैं. அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே அவனோடு கூட இருக்கத்தக்கதாக 3 சிநேகிதர்களும் வந்திருந்தார்கள். और वे अय्यूब के साथ कई प्रकार की बातों को वे कहते हैं. அவர்கள் அய்யூபோடு கூட अनेक பேச்சுக்களை பேசுகிறார்கள். और उन बातों के लिए अय्यूब प्रत्युत्तर देता है. அந்த காரியங்களுக்கு யோபு பிரதியுத்தரவு அளிக்கிறார். और यहाँ 17वां अध्याय में भी अय्यूब के एक प्रत्युत्तर को हम देख रहे हैं. இங்கே 17வது அதிகாரத்திலும் யோபுவினுடைய பிரதியுத்தரவை நாம் பார்க்க முடியும். वो इस प्रकार के एक हालत में आ गया है. அவன் எப்படிப்பட்ட நிலைமைக்குள் வந்து விட்டான் பாருங்கள். ये 17वां अध्याय कहता है कि वो आशा रहित एक हालत में आ गया है. இந்த 17வது அதிகாரம் அப்படியாக சொல்லும் அவன் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வந்திருக்கிறான். और 17वां अध्याय के 15 वचन को मैं पढ़ रहा हूं. 17ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை நான் பார்க்கிறேன். तो मेरी आशा कहां रही, मेरी आशा किसके देखने में आएगी. என் நம்பிக்கை இப்போது எங்கே, நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார். यहाँ जैसे अय्यूब कहता है मेरा आशा कहां करके उस प्रकार के एक संदर्भ में वो आ गया. இங்கே யோபு என்னுடைய நம்பிக்கை எங்கே என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து விட்டான். तो आज के इस 17वां अध्याय को हम इस शीर्षक के तले अध्ययन करने जा रहे हैं. இன்றைக்கு இந்த 17வது அத்தியாயத்தை இந்த தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். होप अमिडस्ट मिसरी, दुख के बीच आशा. துயரத்தின் மத்தியில் நம்பிக்கை. जरूर इस 17वां अध्याय में अय्यूब अपने आशाहीनता को प्रकट करता है. உண்மைதான், யோபு இந்த 17வது அதிகாரத்திலே தன்னுடைய நம்பிக்கை ஏற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறான். लेकिन हम आप और मेरे लिए एक शुभ संदेश है. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நற்செய்தி உண்டு. हम आशाहीनता में, हम निराशा में रहने की जरूरी नहीं है. நாம் நம்பிக்கையற்ற அந்த நிலைமையிலே சோர்வு உற்றவர்களாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. प्रभु यीशु मसीह के द्वारा हमें आशा मिलती है. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. यहाँ लगभग 4 प्रकार के अपने आशाहीनता की कारणों को प्रकट कर रहा है अय्यूब. இங்கே யோபு என்பவன் 4 விதமான தன்னுடைய நம்பிக்கையற்ற அந்த சூழலுக்கான காரணத்தை சொல்லுகிறான். और उसे मैं उस होप के शब्द से आपको दिखाने के लिए चाहूंगा. அவைகளை நான் ஹோப் என்ற வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு காண்பிப்பேன். होप यानी आशा, उसके 4 अक्षरों में से 4 कारणों को मैं दिखाने के लिए चाहूंगा. ஹோப் அதாவது நம்பிக்கை, அந்த ஹோப்பில் காணப்படுகிற 4 எழுத்துக்களிலிருந்து காண்பிக்கட்டும். और उस आशाहीनता में परमेश्वर हमारे साथ कैसा बर्ताव करता है उसे भी मैं दिखाने के लिए चाहता हूं. அந்த நம்பிக்கையற்ற காரியங்களிலே தேவன் நம்மோடு எப்படியாக ஈடுபடுகிறார் என்பதையும் நான் காண்பிக்கட்டும். और एक इस चारों बातों को देखने के पहले एक और बात को मैं आपके सामने में लाने के लिए चाहूंगा. இந்த 4 விஷயங்களையும் பார்ப்பதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தையும் உங்கள் முன்பதாக கொண்டு வருகிறேன். हमें इब्रानी की पत्री हमें एक बात को दिखाती है. நமக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. इब्रानी उसका 12 अध्याय को अगर आप देखिएगा, எபிரேயர் 12வது அதிகாரத்தை பார்த்தால் और उसका दूसरा पद में इस प्रकार हम देख सकते हैं. அதனுடைய 2வது வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம். और विश्वास के कर्ता और सिद्ध करने वाले यीशु की ओर ताकते रहें, जिसने उस आनंद के लिए जो उसके आगे धरा था लज्जा की कुछ चिंता न करके क्रूस को दुख सहा और परमेश्वर के सिंहासन की दाहिनी ओर जा बैठा. 1ஆம் வசனம் இடையிலிருந்து நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடி இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். इसलिए तीसरा पद के शुरुआत में पौलुस कहता है, इब्रानी का लेखक कहता है, இங்கே 3ஆம் வசனத்தினுடைய ஆரம்பத்திலே எபிரேயருக்கு எழுதுகிறவன் எழுதுகிறான், इसलिए उस पर ध्यान करो. ஆகையால் நீங்கள் இதிலே
கவனமாயிருங்கள் அல்லது நோக்கியிருங்கள். तो इसका मतलब हम आशा रहित उस स्थिति में जब हम रहते हैं, ஆகையினாலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நாம் இருக்கும் பொழுது हमें एक बात के ऊपर हमें नजर लगाने की जरूरी है। நாம் ஒரு காரியத்தின் மேலே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். जैसे इब्रानी का लेखक कहता है, एक बात के ऊपर हमें ध्यान लगाने की जरूरी है। எபிரேயருக்கு ஆக்கியோன் சொல்லுறது போல ஒரு விஷயத்தின் மேலே நாம் நினைவாய் இருக்க வேண்டும். हमारे आशा रहित परिस्थिति के ऊपर नहीं, यीशु मसीह के ऊपर हमें ध्यान लगाना है। நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையின் மேலே அல்ல, இயேசு கிறிஸ்துவையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். इसलिए वापस मैं उस 17 अध्याय में से अय्यूब की स्थिति को मैं पहले दिखाने के लिए चाहूंगा। ஆகையால திரும்ப அந்த யோபுவின் 17ஆம் அதிகாரத்துக்குள்ளே யோபுவின் நிலைமையை நான் காண்பிக்கட்டும். उसका पहले विषय को देखिएगा, 17 अध्याय के 2 और 6 पद को मैं पढ़ रहा हूं। அதனுடைய முதல் குறிப்பை பாருங்கள். அந்த 17ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். दूसरा वचन, निश्चय जो मेरे संग हैं वे टट्टा करने वाले हैं और उनका झगड़ा रगड़ा मुझे लगातार दिखाई देता है। பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ, அவர்கள் செய்யும் அநியாயங்கள் என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. 6 वचन, उसने ऐसा किया कि सब लोग मेरी उपमा देते हैं और लोग मेरे मुंह पर थूकते हैं। 6வது வசனம், ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார், அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். तो यहाँ पर अय्यूब किस प्रकार की परिस्थिति में पाया जा रहा है? இங்கே யோபுவினுடைய சூழ்நிலை தான் என்ன? वे लोहों के द्वारा टट्टा करने के उस प्रकार के अपमान किए जाने के जगह में वो पाया जा रहा है। அவன் ஜனங்களால நிந்தை பேச்சு எடுக்கத்தக்கதாக அல்லது ஜனங்கள் நிந்தையாக பழமொழியாய் வைக்கத்தக்கதான ஒரு இடத்துக்குள்ளே வந்து விட்டான். तो इस प्रकार की परिस्थिति में अपने को देखकर आशा रहित अपने में महसूस कर रहा है। இந்த சூழ்நிலையை அவன் வந்ததினாலே தன்னில் தானே நம்பிக்கையற்ற தன்மையை உணர்கிறான். तो जैसे मैंने इब्रानी के पत्री में से दिखाया था, எப்படி நான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து காண்பித்தேனோ, हमें कोई भी प्रकार के आशा रहित परिस्थिति जब हमारे जीवन में आती है, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நம்பிக்கை அற்ற சூழ்நிலை வந்தாலும் हम उसके ऊपर ध्यान न दें, நாம் அவைகளை நினைத்துக் கொண்டிராமல் हम प्रभु यीशु मसीह के ऊपर हम ध्यान करने पाए நாமோ இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போமாக. और हमारा नजर उसी यीशु के जो विश्वास का शुरुआत करने वाला, उसको पूर्ण करने वाला यीशु के ऊपर हम देखते रहे। நம்முடைய பார்வை விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலே இருப்பதாக. तो इसलिए मैं इस चारों बातों को जब मैं आपको दिखाने जा रहा हूं, ஆகையால இந்த 4 விஷயங்களும் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேனே, उसके साथ मैं यीशु मसीह को भी मैं दिखाना चाहता हूं அவைகளோடு கூட இயேசு கிறிஸ்துவையும் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். और उसे आप यशायाह नबी के किताब में आप उसको देख सकते हैं। நீங்கள் அவைகளை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பார்க்க முடியும். यशायाह नबी यीशु मसीह के मसीहा के पीड़ा के बारे में, उपद्रव के बारे में वर्णन करता है। அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து விவரிக்கிறான். जिसे आप यशायाह के 53 अध्याय में आप देख सकते हैं। அவைகளை நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். यहाँ इन बातों के साथ में यीशु मसीह ने हमारे जैसे किस प्रकार वे गुजरे, उन बातों को मैं दिखाना चाहता हूं। இந்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை போலவே பாடுகளை அல்லது எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போனார் என்பதை காண்பிக்கட்டும். इसका कारण एक कारण है, இதற்கு ஒரு காரணம் உண்டு. क्योंकि फिर से इब्रानी का लेखक इस प्रकार भी कहता है, ஏனென்றால் திரும்ப எபிரேயருக்கு ஆக்கியோன் இப்படியாகவும் எழுதுகிறான், प्रभु यीशु मसीह को हमारा एक महायाजक के रूप में जब वो दिखाता है, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மகா பிரதான ஆசாரியராக காண்பிக்கிற வேளையிலே इब्रानी का लेखक ये कहता है, हमारा ऐसा महायाजक नहीं जो हमारे दुखों में सहभागी न हो सके। அவன், அதாவது எபிரேயருக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதவில்லை, நமக்கு ஒரு ஆசாரியர் உண்டு, அவர் நம்மை போல பாடுபடாதவர் அல்ல, लेकिन जो हमारे दुखों में जो सहभागी होता है, क्योंकि हमारे जैसे वो भी परीक्षा में दुखों में गुजरा था। நம்மை போல பாடுகளை அனுபவித்த, நாம் சென்ற வழிகளாக சென்ற அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. अन्य
धर्मों में अन्य बातों से प्रभु यीशु मसीह की बातें इसी में विपरीत हैं। பிற மதங்களையும் அல்லது பிற காரியங்களையும் ஒப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்கள் இதிலே தான் வித்தியாசமானவைகள். आप और मेरा परमेश्वर ऐसा नहीं जो दूर में ही रह के मानव को देखने वाला नहीं है। நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, தூரத்திலேயே இருந்து கொண்டு மனித குலத்தை பார்க்கக்கூடியவர். या एक अवतार के रूप में संसार में आके सिर्फ लोगों को बचाने वाला ईश्वर नहीं है। அல்லது வெறுமனே ஒரு மனித அவதாரத்திலே இந்த உலகத்துக்கு வந்து இந்த ஜனங்களை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, लेकिन हमारा परमेश्वर ऐसा है जो आप और मेरे जैसा दुखों में पीड़ा में जिसने वो भी गुजरा था। ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை என்னை போல பாடுகள் உபத்திரங்கள் வழியாக அவரும் சென்றார். इसलिए हम कोई भी संसार में ये नहीं कह सकता कि परमेश्वर मेरी बातों को नहीं समझता है। ஆகையினாலே எந்த ஒரு துக்கமோ காரியங்களோ விஷயத்தையோ வைத்து நாம் இப்படி சொல்ல முடியாது என் தேவனுக்கு இது தெரியவில்லை அல்லது புரியவில்லை என்று. इसलिए मैं यशायाह 53 अध्याय से दिखाना चाहता हूं कि यीशु मसीह किस प्रकार की बातों में वे गुजरे। ஆகையினாலே ஏசாயா 53 அத்தியாயத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து எவ்வித வழி வழியாக சென்றிருக்கிறார். उस 53 अध्याय का तीसरा वचन को देखिएगा। 53 அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். वो तुच्छ जाना जाता और मनुष्यों का त्यागा हुआ था, वो दुखी पुरुष था, रोग से उसकी जान पहचानती और लोग उससे मुख फेर लेते थे। वो तुच्छ जाना गया और हमने उसका मूल्य न जाना। அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். क्या आप अपने जीवन में तुच्छ जाने जाने के अपमान किए जाने के जगह में अपने को देखते हैं? நீங்கள் உங்களை உங்களுடைய வாழ்விலே அசட்டை பண்ணப்பட்டவர்களாக அல்லது நிந்தைக்கு உட்படுத்தப்படுகிறவர்களாக எண்ணுகிறீர்களோ? आप और मेरे लिए एक प्रभु यीशु मसीह है, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராய் இயேசு உண்டு. जो वो भी जैसा वचन कहता है वो तुच्छ जाना गया और मनुष्यों के द्वारा त्यागा गया था। எப்படி வசனம் அவரை குறித்து சொல்கிறதோ அவரும் கூட அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். और वो आप और मेरे समान दुखी पुरुष था, लोग उसके मूल्य तक न जाने। அவர் நம்மை போல ஒரு துக்கம் அனுபவித்தவராயிருந்தார், அவரை ஜனங்கள் எண்ணாமல் போனார்கள். इसलिए हमारे निंदा में या हमारे तिरस्कृत किए जाने के परिस्थिति में अपने परिस्थिति को नहीं लेकिन उस यीशु मसीह को हम देखने पाए, यीशु मसीह के ऊपर हम नजर लगाने पाए। ஆகையினாலே நம்முடைய அந்த அசட்டை பண்ணப்படுகிற காரியத்திலே அல்லது நிந்தையான அல்லது புறக்கணிக்கப்படுகிற அந்த விஷயத்திலே அவைகளை அல்ல அவர்களை அல்ல இயேசுவையே நோக்கி பார்ப்போம். ना केवल ये याकूब अपने पत्री में ये कहता है, याकूब 4 अध्याय के 6 वचन को अगर आप देखिएगा, இது மாத்திரமல்ல யாக்கோபு எழுதும் பொழுதும் இப்படி எழுதுகிறான். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தால் वहां याकूब ये कहता है कि वो दीनों को अनुग्रह देने वाला परमेश्वर है। அங்கே அவன் இப்படியாக சொல்லுகிறான், அவர் அதிகமான கிருபைகளை जो ताழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்களே அவருக்கு கொடுக்கிறார். इसका मतलब ये एक हमारे दीनता में, हमारे तिरस्कृत परिस्थिति में ना केवल वो हमें समझता है, அதாவது நம்முடைய அசட்டை பண்ணப்பட்ட விஷயங்களிலே அல்லது நம்மை புறக்கணித்த விஷயங்களிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, वो हमें ना केवल समझता है, वो हमें अनुग्रह भी प्रदान करता है। அவர் நம்மை புரிகிறது மாத்திரமல்ல நமக்கு கிருபையையும் அளிக்கிறார். हालेलुया। हालेलुया। इसलिए हम उन परिस्थिति में हमारे नजर ध्यान को हमारे परिस्थिति के ऊपर नहीं यीशु के ऊपर हम लगाने पाए। ஆகையினாலே அந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய கவனத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் மேலேயே வைப்போம், சூழ்நிலையிலே அல்ல. दूसरे एक अय्यूब के बातों को मैं दिखाना चाहूंगा। இரண்டாவது யோபினுடைய ஒரு காரியத்தை நான் காண்பிக்கட்டும். 17 अध्याय के पहले वचन को देखिएगा अय्यूब का। யோபினுடைய 17ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனம். वो ये कहता है,
मेरा प्राण निकलने पर है, मेरे दिन पूरे हो चुके हैं, मेरे लिए कब्र तैयार है। என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. अय्यूब कहता है मैं ऐसे एक पीड़ा के उसके इतना उभर गया कि मैं आखिरी में मैं आ पहुंचा हूं। யோபு சொல்ல வருகிறது என்ன, நான் வேதனை அல்லது வலியிலே அவ்வளவாய் போய்விட்டேன், இப்பொழுது என்னுடைய சுவாசம் ஒழிய போகிறது. वो अपने को उत्पीड़ित और पूरी तौर से टूटा हुआ महसूस कर रहा है. அவன் தன்னைத்தானே அதிலே பிடிக்கப்பட்டவனாய் அல்லது முழுவதுமாய் உடைந்து நொறுங்கினவனாய் உணர்கிறான். लेकिन हमारे लिए एक और सब शुभ संदेश है. ஆனா நமக்கு இன்னொரு நர்ஸ் செய்தி உண்டு. यीशु मसीह भी उस प्रकार के हालत में वे भी गुजरे. இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட நிலைமையிலே போனார். फिर से उस यशाया के 53 अध्याय को अब देखिएगा. திரும்ப அந்த ஏசாயா 53ஆம் அத்தியாயத்துக்கு வாருங்கள். और उसका 7वां वचन को देखिए. 7ஆம் வசனம். वह सताया गया तो भी वह सहता रहा और अपना मुंह न खोला, जिस प्रकार भेड़ वध होने के समय और भेड़ी ऊन कतरने के समय चुपचाप शांत रहती है, वैसे ही उसने भी अपना मुंह न खोला. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். इसलिए जब कभी हम उत्पीड़ित या टूटे जाने के उस परिस्थिति में जब हम आते हैं, ஆகினாலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்குண்டவர்களாகவோ அல்லது அப்படிப்பட்ட காரியங்களிலே தவிக்கிறவர்களாக சூழ்நிலையிலே வந்தால் हम आशा रहित होने की जरूरी नहीं है. நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடாது. कारण यीशु मसीह भी सताया गया और वो भी उस प्रकार के बातों में वो भी गुजरा. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் துன்பப்படுத்தப்பட்டார், இயேசு கிறிஸ்துவும் அவ்வித பாடுகள் வழியாக போனார். इस कारण प्रभु हमारे हालत को वो ठीक अच्छी तरह से समझने वाला परमेश्वर है. ஆகையினாலே ஆண்டவர் நம்முடைய நிலைமையை மிக நன்றாக புரிகிற ஆண்டவர். और ना केवल वो समझता है, उस परिस्थिति में हमें सहायता भी करता है. நம்மை புரிகிறது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையிலே நமக்கு உதவியும் செய்கிறார். इसलिए मत्ती रचित सुसमाचार 11 अध्याय के 28 से लेकर 30 तक के वचनों को जब हम देखते हैं, ஆகையினாலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 30 வசனங்களை பார்த்தால், इसलिए वहां यीशु मसीह कहता है, हे परिश्रम करने वालों मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். इसका मतलब हम यीशु मसीह जो हमें ना केवल समझने वाला, हमें सहायता भी करने वाला है. இதனுடைய அர்த்தம் இயேசு கிறிஸ்து நம்மை புரிகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு உதவுவரும் கூட. और इसलिए हम उस परिस्थिति में भी हम टूटे रहने की जरूरी नहीं है. ஆகையாலே அந்த சூழ்நிலையிலும் நாம் உடைந்தவர்களாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. हम उस यीशु के पास जाकर हमारे बोझ को उसके ऊपर हम लगाकर उस यीशु के विश्राम को हम पा सकते हैं. ஆகையாலே நாம் அவருடைய சமூகத்துக்கு சென்று நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைக்கத்தக்கதான ஒரு நல் காரியத்தை செய்வோமாக. और तीसरा एक आशा रहित बात को अय्यूब प्रकट करता है. மூன்றாவது ஒரு நம்பிக்கையற்ற காரியத்தை யோபு வெளிப்படுத்துகிறார். अय्यूब 17 अध्याय के 7वां वचन को देखिएगा. 17ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை பாருங்கள். खेद के मारे मेरी आंखों में धुंधलापन छा गया है और मेरे सब अंग छाया के समान हो गए हैं. இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது, என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது. यहाँ अय्यूब कहता है मैं पूरा खेद से दर्द से मैं भरा हुआ हूं. அவர் சொல்ல வருகிறது என்ன, நான் முழுவதுமாய் சஞ்சலத்தினாலே வேதனையினாலே நிரம்பி இருக்கிறேன். और वो इस प्रकार वर्णन करता है कि उसका खेद या उसका दुख इतना बढ़ गया कि उसकी आंखें धुंधला पड़ गई हैं. அவன் இவ்வாறு சொல்கிறான், அவனுக்குள்ளே இருந்த சஞ்சலம் அல்லது துக்கம் அவ்வளவாய் பெருகி இருந்ததினாலே அவனுடைய கண்கள் இருளடைந்து போயின. और वो कहता है कि वो दुख उसके ऊपर छाया कर रहा है. அவன் சொல்கிறான், அந்த துக்கம் நிழலை போல் அவன் மேல் இருக்கிறது. लेकिन हमारे लिए एक शुभ संदेश क्या है? நமக்கு ஒரு நற்செய்தி என்ன? जैसे हमने यशायाह नबी
के 53 अध्याय में हम देखते आ रहे हैं, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 வாசிக்கிறது போல उसका 5वां वचन को देखिएगा, அதனுடைய 5ஆம் வசனத்தை பாருங்கள். परंतु वो हमारे ही अपराधों के कारण घायल किया गया, वो हमारे अधर्म के कामों के कारण कुचला गया, हमारी ही शांति के लिए उस पर ताड़ना पड़ी कि उसके कोड़े खाने से हम लोग चंगे हो जाए. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். इसलिए आप और हम उस दुख में, उस दर्द में रहने की जरूरी नहीं है. ஆகையால நீங்களும் நானும் அந்த துக்கத்திலே அந்த வேதனையிலே இருந்துவிட அவசியமில்லை. हम अपने को आशा रहित महसूस करने की जरूरी नहीं है, நம்மை நாமே நம்பிக்கையற்றவர்கள் என்று சொல்லி உணர வேண்டிய அவசியமில்லை. क्योंकि वो प्रभु यीशु मसीह खुद हमारे अपराधों के कारण वो घायल किया गया और वो उस प्रकार के தாடனா उसके ऊपर पड़ी है. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் சிட்சையை ஏற்றுக்கொண்டார், வேதனையை சகித்தார். और वहां यशाया नबी ये भी कहता है उस वचन में, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வசனத்துல இதையும் சொல்லுகிறான் பாருங்கள். हमारी ही शांति के लिए उस पर ताड़ना पड़ी. நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. इसका मतलब हमारे दुखों में, हमारे उस क्लेशों में ना केवल हम यीशु मसीह के ऊपर नजर लगा सकते हैं, நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய பாடுகளிலே நாம் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, हम उसके शांति को भी हम अनुभव कर सकते हैं. அவருடைய சமாதானத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். यहाँ जैसे अयूब कहता है, मेरे उस दर्द के कारण, उस पीड़ा के कारण मेरे आंख धुंधला पड़ गया है. இங்கே யோபு சொல்கிறான், அந்த சஞ்சலத்தினாலே என்னுடைய கண்கள் இருளடைந்து போயின. वो कारण हम जब उन्हीं बातों को ही देखते रहेंगे, वही धुंधलापन ही हमारे जीवन में आएगा. காரணம் என்ன? அந்த காரியங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் அதே இருள் தான் நம்முடைய கண்களிலே வரும். लेकिन जब हम उस यीशु मसीह की ओर ताकेंगे, धुंधलापन नहीं, वो उस प्रकार की दर्द की, दुख की छाया नहीं, उस यीशु मसीह के शांति को अनुभव कर सकते हैं. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சஞ்சலத்தினால் உண்டாகிற இருள் கண்களிலே அல்ல, அல்லது அந்த துக்கத்தினால் உண்டாயிருக்கிற நிழல் நம்மேலே விழாமல் அவருடைய இயேசுவுடைய சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். और इन बातों को मैं वचन से जरूर इस बात को हम देख रहे हैं. உண்மையிலேயே வசனத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் பார்க்கிறது தான். और मैं अपने जीवन में ऐसे ही बातों को मैं अनुभव करता था. நான் என்னுடைய வாழ்க்கையிலும் இதே காரியங்களை அனுபவித்தேன். जैसे मैंने शुरुआत के अध्ययनों में कुछ बातों को मैं आपसे बांटा था. நான் ஆரம்ப இந்த காலகட்ட தியானத்திலே சில காரியங்களை சொல்லி இருந்தேன். तो लगभग 22 साल के पहले जब मैं प्रभु यीशु मसीह के लिए अपने जीवन को मैंने अर्पण किया, கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்காக என் வாழ்வை அர்ப்பணித்த போது उसके पहले कई साल मुझे इस प्रकार के एक स्वप्न मुझे हर रात होते थे. அதற்கு முன்பதாக अनेक ஆண்டுகள் இப்படிப்பட்ட சொப்பனம் இரவில் எனக்கு வந்து போகும். हर रात मैं अपने को एकदम एक अंधेरा एक कुआं के अंदर मैं अपने को देखता था. நான் இரவிலே ஒரு இருளடைந்த பாழ் கிணறுக்குள்ளே என்னை பார்ப்பேன். पूरा चारों तरफ अंधेरा है, कुछ भी बातों को मैं नहीं देख पा रहा அந்த हूं. கிணற்றுக்கு வெளியே ஒரு அந்தகார இருள் ஒன்றும் காண முடியாது. और वहां से मैं चिल्लाता था कि कौन मुझे इस अंधकार से मुझे उठाएगा. அந்த கிணற்றிலிருந்து நான் கதறுவேன், என்னை காப்பாற்றுகிறவன் யார்? हर रात यही स्वप्न मुझे होती थी, ஒவ்வொரு நாள் இரவும் எனக்கு இந்த சொப்பனம் வரும். क्योंकि मेरे जीवन का और परिवार की परिस्थिति उसी प्रकार था. ஏனென்றால் என்னுடைய வாழ்வினுடைய என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை அப்படி இருந்தபடினாலே. लेकिन प्रभु यीशु मसीह को धन्यवाद हो, ஆனால் இயேசுவுக்கு நன்றி, हमें उस प्रकार के पीड़ा में, दुख में, उस प्रकार के अंधकार की छाया के अनुभव में वो ना केवल हमें देखता, ना केवल हमें समझता, हमें अपनी शांति को देने वाला परमेश्वर है. அந்த வேதனை வலி நிறைந்த சூழ்நிலையிலே அல்லது அந்தகார இருள் நிறைந்த அந்த சூழ்நிலையிலே அப்படியே அவர் என்னை பார்த்து விடாமல் அதிலே சமாதானத்தை கொடுத்து விட்டார். उसी को इब्रानी का लेखक 4 अध्याय का 15 और 16 में हम देखते हैं. இதைத்தான் எபிரேயருக்கு அந்த எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 15 16 வசனங்களிலே வாசிக்கிறோம். जिसको मैंने
मैंने कहा कि एक ऐसा महायाजक हमारा है प्रभु यीशु मसीह, जो हमें हमारे दुखों में नहीं समझने वाला नहीं, लेकिन दुखों में हमें हमारा सहभागी होने वाला, हमें सहायता करने वाला। நான் சொன்னது போல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியரோ அல்லது பிரதான ஆசாரியரோ இல்லை. நம்முடைய பாடுகளை அறியாதவர், நம்முடைய பாடுகள் வழியாக போகாதவர் அல்ல. ஆனால் நம்முடைய வேதனை வழிகளை அறிந்த உணர்ந்த வழியாய் சென்ற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. हालेलुया, அல்லேலூயா. आखिरी एक बात को अय्यूब के जीवन से मैं दिखाने के लिए चाहूंगा। கடைசியாக ஒரு காரியத்தை யோபின் வாழ்விலிருந்து காண்பிக்கட்டும். 17 अय्यूब के 17 अध्याय के 11 से लेकर 14 तक के वचनों को अगर आप देखेंगे, யோபுவின் 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வரை பார்த்தால் वो ये कहता है मैं जीवन के आखिरी बातों में मैं आ चुका हूं। அவர் சொல்கிறார், என் நாட்களின் கடைசி மணிக்குள்ளே வந்து விட்டேன். 11 वचन को देखिएगा, वो कह रहा है मेरे दिन तो बीत चुके और मेरी योजनाएं मिट गई और जो मेरे मन में था वो नष्ट हुआ है। என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று போயிற்று என்று 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 13 वचन में कह रहा है यदि मेरी आशा ये हो कि अधोलोक मेरा धाम होगा, यदि मैंने अंधियारे में अपने बिछौना बिछा लिया है, तो यदि मैंने सड़ाहट से कहा तू मेरा पिता, कीड़े से की तू मेरी माँ, मेरी बहन, तो मेरी आशा कहाँ रही। 13ஆம் வசனத்திலே அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கை போடுவேன். यहां वो उसका कहने का क्या है, मैं मृत्यु के तट पर मैं आ पहुंचा हूं, अभी मेरी सारी आशा मेरी कल्पना सब कुछ खत्म हो रहा है, नष्ट हो रहा है। இவன் சொல்ல வருகிறதின் காரியம் என்ன? என்னுடைய நம்பிக்கை எல்லாம் மற்று போயிற்று, இப்பொழுது நான் பாதாளம் வரைக்கும் வந்து விட்டேன், எல்லாம் முடிந்து போயின. और जैसे हमने इसके पहले अध्याय के अध्ययन में हमने देखा था, நாம் முதலாவது அந்த அத்தியாயத்தில் உள்ள காரியங்களை தியானித்த போது वो अय्यूब जब अपने को इस प्रकार की यानी मरने के एक स्थिति पर अपने को जब देखता है, யோபு தன்னைத்தானே இந்த சூழ்நிலையிலே அதாவது மரண தருவாயின் காரியத்திலே உணர்கிற வேளையிலே वो ऐसा महसूस करता है कि उसके बाद कोई आशा नहीं है। அவன் இப்படியாக உணர்கிறான், அதற்கு பின்பு எந்த நம்பிக்கையுமே எனக்கு இல்லை. इसलिए हमने उस मृत्यु के बारे में उस अध्याय को हमने अध्ययन किया था, ஆகையாலே அந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது மரணத்தை வைத்து நாம் தியானித்தோம். और हमने ये देखा कि प्रभु यीशु मसीह में किस प्रकार का आशा हमारे लिए है। இதையும் நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவில் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. और यहाँ फिर से मैं यशायाह 53 अध्याय में से यीशु मसीह को दिखाना चाहता हूँ। திரும்ப நான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே இயேசுவை காண்பிக்க போகிறேன். उसका 8 और 9 पद को देखिएगा। 8வது 9வது வசனங்களை பாருங்கள். अत्याचार करके और दोष लगाकर वे उसे ले गए, उस समय के लोहों में से कितने इस पर ध्यान दिया कि वो जीवितों के बीच में से उठा लिया गया। இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். 9 वचन, उसकी खबर भी दुष्टों के संग ठहराई गई और मृत्यु के समय वो धनवान का संगी हुआ, यद्यपि उसने किसी प्रकार का उपद्रव न किया था और उसके मुंह से कभी छल की बात नहीं निकली थी। வசனம் 9, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. यहाँ यशायाह नबी यीशु मसीह की बातों को अच्छी तरह से हमें दिखा रहा है। இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவுக்கு அடுத்த விஷயங்களை மிக நன்றாக எடுத்து சொல்கிறார். वो ये कहता है कि वो भी न केवल अत्याचार किया गया, वो भी उस मृत्यु के जगह में रखा गया। அவன் சொல்கிறான், இயேசுவுக்கு கொடுமை வந்தது மாத்திரமல்ல, அவரும் அந்த மரண தருவாயில் மரண தழும்புக்கு விளிம்புக்கே போய்விட்டார். और यहाँ एक और बात को उस वचन में मैं दिखाने के लिए चाहूंगा। இங்கே இன்னொரு காரியத்தை அந்த வசனத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். यीशु मसीह अपराध करने के कारण उस प्रकार के हालत में वे नहीं आए। இயேசு கிறிஸ்து குற்றம் செய்ததினாலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்படவில்லை. यशायाह नबी कहता है वो अपराध नहीं करने के बावजूद ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் எந்த ஒரு தீமை செய்யாதிருந்தும் और यीशु मसीह के मुंह में कोई
कोई प्रकार का छल न रहने के बावजूद, இயேசுவினுடைய வாயில எந்த ஒரு வஞ்சனை இல்லாதிருந்தும், उसके बावजूद वे उस प्रकार के मृत्यु के लिए वे रखे गए। அப்படி இருந்தும் அவர் அப்படிப்பட்ட மரணத்திற்காக வைக்கப்பட்டிருந்தார். इसका कारण क्या है? காரணம் என்ன? आप और हम ये जानते हैं, நீங்களும் நானும் அறிந்திருக்கிற விஷயம், हमारे अपराधों को, हमारे पापों को, हमारे दर्द को, हमारे अशांति को अपने ऊपर यीशु मसीह ने ले लिया। நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய சமாதானமற்ற சூழ்நிலைகளை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய வேதனைகளை எல்லாம் இயேசு தம்மேல் சுமந்தார். वो 9 वचन के पिछले भाग को फिर से देखिए। 9ஆம் வசனத்துடைய பிற்பகுதியை திரும்ப பாருங்கள். उसने किसी प्रकार का उपद्रव न किया था, उसके मुंह से कभी छल की बातें न निकली थी। அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. यहाँ अय्यूब अपने अंदर आशा रहित महसूस करने का एक कारण क्या है? யோபு தன்னிலே தானே நம்பிக்கையற்றவனாய் உணர்கிற காரணம் என்ன? क्योंकि वो यीशु परमेश्वर से ये कह रहा है, अपने मित्रों से ये कह रहा है, मैंने कोई अपराध नहीं किया। ஏனென்றால் தன்னுடைய நண்பர்களிடத்திலே, தேவனிடத்தில் அவன் சொல்லுகிறான், அடிக்கடி நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. वो अपने मित्रों से कह रहा है, अगर मेरे अंदर कोई अधर्म है तो मुझे दिखाओ। தன்னுடைய நண்பரிடத்தில் சொல்லுவான், என்னிடத்தில் எதையாவது தீமை இருந்தால் எனக்கு எடுத்து காண்பியுங்கள். कभी कभी हम ये महसूस कर सकते हैं, मैं कुछ नहीं करने के बावजूद मैं क्यों इसको मैं सह रहा हूं। சில நேரங்களில் நாமும் உணர்கிறோம் அல்லவா, நான் இதை செய்யவே இல்லையே, ஒரு குற்றமும் செய்யலையே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? लेकिन यहाँ भी हमारे लिए एक प्रोत्साहन की बात है। இங்கே நமக்கு உற்சாகத்தின் விஷயம் உண்டு. यीशु मसीह भी कोई अपराध किए बिना, कोई प्रकार का छल उनमें नहीं होने के बावजूद वे उस हालत में उनको जाना पड़ा। இயேசு எந்த குற்றமும் செய்யாமல் இருந்தும், அல்லது எந்த வஞ்சனையின் பேச்சை வாயில் எடுக்காதிருந்தும் அப்படிப்பட்ட தண்டனைக்குள்ளானார். इस कारण वो ठीक हमारे परिस्थिति को वो समझने वाला है। அர்த்தம் என்ன? அவர் சரியாக நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடியவர். लेकिन अंत यही पर नहीं होता, मृत्यु अंत नहीं है। ஆனால் இங்கே நாம் நின்று விடாமல், அதாவது என்ன, மரணம் நமக்கு முடிவுதான் என்று நின்று விடாமல், यहाँ पौलुस प्रेरित दूसरा तीमुथियुस के किताब में, इस पत्री में इस प्रकार लिखता है। இங்கே 2 தீமோத்தேயுவுக்கு அந்த நிருபத்துக்கு எழுதும் பொழுது பவுல் இப்படியாக அந்த நிருபத்தில் எழுதுகிறார். उसका पहला अध्याय का 10वां वचन को देखिएगा। தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1:10 பாருங்கள். पर अब हमारे उद्धारकर्ता मसीह यीशु के प्रकट होने के द्वारा प्रकाशित हुआ, जिसने मृत्यु का नाश किया और जीवन और अमरता को उस सुसमाचार के द्वारा प्रकाशमान कर दिया। நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகினதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். यहाँ पौलुस ये कह रहा है, सुसमाचार के द्वारा यीशु मसीह ने आप और मेरे लिए क्या किया है। இங்கே பவுல் சொல்லுகிற வருகிற காரியம் என்ன? சுவிசேஷத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் இயேசு செய்தது என்ன? यीशु जीवन के अंत में, मृत्यु में जाने के कारण, இயேசு வாழ்க்கையின் முடிவிலே அந்த மரணத்தின் வழியாய் போனது நிமித்தம் वे मृत्यु को उन्होंने नाश किया அவர் மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, और जीवन और अनंत जीवन को आप और हमारे लिए, मेरे लिए प्रदान कर दिया। அந்த மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு வெளியரங்கமாக்கினார். जैसे मैंने कहा, 22 साल के पहले जब मैं यीशु मसीह को नहीं जानता था, நான் சொன்னது போல 22 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாயிருந்தேன். और मैं जीवन के तनाव में होकर अपने आप को खत्म करने के लिए मैंने कोशिश किया। நான் வாழ்க்கையின் பயங்கரமான துக்கத்துக்குள் போய் என்னை மாய்த்துக் கொள்ளும்படி முயற்சி எடுத்தேன். लेकिन उस समय प्रभु यीशु मसीह ने एक बहुत बड़े कार्य को मेरे जीवन में किया था। அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பெரிய கிரியை என் வாழ்விலே செய்தார். उस घटना से प्रभु ने ना केवल मुझे बचाया, அந்த சம்பவத்திலிருந்து தேவன் என்னை காப்பாற்றினது மாத்திரமல்ல, ना केवल मुझे उसने जीवन दिया, அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, जैसे पौलुस कहता है, उसके अनंत जीवन में भागीदार होने के लिए मुझे यीशु मसीह ने कार्य किया। இங்கே பவுல் சொல்றது போல அந்த அழியாமை, அந்த நித்திய வாழ்விலே பங்கு உள்ளவர்களாய் மாற்றும்படியாக தேவன் இயேசு கிரியை செய்தார். इसका मतलब हम आशा रहित हमें होने की जरूरी नहीं है। அர்த்தம் என்ன? நம்பிக்கையற்றவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. अपने नजर को, हमारे ध्यान को हमारे परिस्थिति के ऊपर लगाने की जरूरी नहीं है। நம்முடைய கவனத்தையோ, நம்முடைய காரியங்களையோ, பார்வையையோ சூழ்நிலையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. हम उस परमेश्वर के ऊपर, प्रभु यीशु मसीह के ऊपर लगाने की जरूरी है। நாம்
அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே நினைத்துக்கொள்ள அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். इसलिए पौलुस प्रेरित रोमियो की पत्री में भी एक बात को कहता है, उसको उस वचन को भी देखिएगा. ஆகையாலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுதும் அந்த விஷயத்தை எழுதுகிறான் பாருங்கள். रोमियो की पत्री 15 अध्याय का 13 वचन को अगर आप देखेंगे, ரோமர் 15வது அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை பாருங்கள். परमेश्वर जो आशा का दाता है तुम्हें विश्वास करने में सब प्रकार के आनंद और शांति से परिपूर्ण करे कि पवित्र आत्मा की सामर्थ से तुम्हारी आशा बढ़ती जाए. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. हमारा परमेश्वर कैसा परमेश्वर है? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? वो आशा का दाता है. அவர் நம்பிக்கையின் தேவனாயிருக்கிறார். हालेलुया. हालेलुया. और वचन ये भी कहता है कि वो सब प्रकार के आनंद और शांति से हमें परिपूर्ण करने वाला है. அங்கே வசனம் சொல்கிறது, நம்முடைய நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் எல்லாவித சந்தோஷம் சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறவர். और इसलिए वो कहता है पवित्र आत्मा की सामर्थ से तुम्हारी आशा बढ़ती जाए. ஆகையாலே அவன் எழுதுகிறான் அங்கே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகட்டும். अगर हम हमारे दुखों को या दर्द को आशा रहित बातों के ऊपर ही ध्यान अगर लगाते रहेंगे, ஒருவேளை நம்முடைய துக்கம் பாடு வேதனைகளை நம்பிக்கையற்ற காரியங்கள் மேலேயே நோக்கமாயிருந்தால் हमारी दुख बढ़ता जाएगा. நம்முடைய துக்கம் பெருகிக் கொண்டே போகும். लेकिन उस परिस्थिति में अगर उस परमेश्वर आशा का दाता यीशु मसीह के ऊपर अगर हम ध्यान लगाते रहेंगे, ஆனால் அந்த சூழ்நிலையிலே நம்பிக்கை தருகிற இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொண்டால், और पवित्र आत्मा हमारे जीवन में भरने के लिए उसके सामर्थ्य के लिए जब जगह देंगे, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கு இடம் கொடுத்து நம்மிலே நம்பிக்கை பெருகும்படி செய்தால் क्या होगा? दुख नहीं बढ़ता जाएगा, आशा बढ़ती जाएगी. நடக்க போகிறது என்ன? துக்கம் பெருகாமல் நம்பிக்கை பெருகிக் கொண்டே போகும். उस प्रकार की बातों के लिए हम अपने को अर्पण करने पाए. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. लगभग 1963 की एक घटना को मैं आपको बताने के लिए चाहूंगा. 1963 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். क्यूबा नामक एक देश के बारे में आप जानते होंगे. கூபா என்ற நாட்டை நீங்கள் அறிவீர்கள். उस समय की बात है जब फीडल कैस्ट्रो उस देश के ऊपर शासन करता था. அந்த காலகட்டத்திலே ஃபீடல் காஸ்ட்ரோ என்பவர் அந்த நாட்டின் அதிபதியாக இருந்தார். वो एक बहुत बड़ा एक डिक्टेटर था, इस कारण लोग वहां कुछ भी बोल नहीं सकते. அவர் பயங்கரமான டிக்டேட்டரா இருந்தார். ஆகையால அவருக்கு முன்பதாக யாரும் வாய் திறந்து பேச முடியாது. उन दिनों में क्यूबा के अंदर कई मसीह सताए गए, कई परमेश्वर के सेवक सताए गए. அந்த காலகட்டத்திலே अनेक கிறிஸ்தவ விசுவாசிகள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். और कोई अपराध किए बिना वे बंदी गृहों में बंद कराए गए. குற்றம் செய்யாமலேயே ஜனங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். उनमें से नोबल अलेक्जेंडर नामक एक परमेश्वर के दास को भी उनके ऊपर गलत आरोप लगाकर उनको बंदी गृह में डाल दिया गया था. அந்த காலகட்டத்திலே நோபல் அலெக்சாண்டர் என்பது மேலே தவறாக குற்றம் சுமத்தி அவரையும் சிறையில் அடைத்தார்கள். उनकी हालत बहुत दयनीय है. अगर उनकी जीवन को पढ़ेंगे, அவருடைய வாழ்க்கை வாசித்து பார்த்தால் வாழ்க்கை படு மோசமான வாழ்வு. पुलिस ने उनको पूछताछ करने के लिए बुलाया. போலீஸ் அவரை கேள்வி கேட்பதற்காக விசாரிப்பதற்காக அழைத்தது. उसी समय घर से जो पुलिस स्टेशन में गया, थाना में जो गया, அவர் அந்த நேரத்தில் வீட்டிலிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். वही उसके बाद वो वापस घर नहीं आ पाए. அதற்கு பின்பு அங்கே இருந்து திரும்பி வீட்டுக்கு அவர் வரவே இல்லை. गलत आरोप उनके ऊपर लगाया गया, தவறான குற்றம் சுமத்தப்பட்டது, उनको मारा गया, निंदा किया गया, அடிக்கப்பட்டார், நிந்தை அவர் மேலே வந்தது, जेल में बंद करा दिया गया. சிறையிலே அடிக்கப்பட்டார். 1-2 साल के लिए नहीं, 1-2 ஆண்டுகள் அல்ல, 22 साल वो जेल में बंद करा दिए गए. 22 ஆண்டுகள் சிறையிலேயே அடைக்கப்பட்டிருந்தார். और वो जेल में भी कई प्रकार के उपद्रवों में उनको जाना पड़ा. ஜெயிலுக்குள்ளேயே பலவிதமான உபத்திரங்கள் வழியாய் போனார். जेल के अंदर एक बार उनको गोली से मारा गया, ஜெயிலுக்குள்ளேயே ஒருமுறை துப்பாக்கியால் சுடப்பட்டார். और उनको कीड़ा से भरे खाना उनको वही दिया गया. புழுக்கள் நிறைந்த உணவு அவருக்கு கொடுக்கப்பட்டது. इतनी
सारी बातें नोबल अलेक्जेंडर के जीवन में होने के बावजूद இவ்வளவு காரியங்கள் நோபல் அலெக்சாண்டர் வாழ்வில் நடந்த பின்பும் वे दुखों में आशा रहित एक परिस्थिति में भावना से वे नहीं रहे। அவர் அந்த துக்கங்களிலே நம்பிக்கையற்றவராக இல்லாமல் उन्होंने उस बंदी गृह के अंदर उन्होंने क्या किया था? அந்த சிறைச்சாலைக்குள்ளே அவர் என்ன செய்தார்? सैकड़ों बंदियों को यीशु मसीह में ला दिए। நூற்றுக்கணக்கான சிறை கைதிகளை இயேசுவின் அண்டையிலே சேர்த்தார். उस वो प्रार्थना चलाने के कारण वे मारे गए। அந்த ஜெப கூட்டத்தை அங்கே நடத்தினதினாலே அவர் அடிக்கப்பட்டார். तो भी वे लगातार यीशु मसीह को सुनाते रहे। தொடர்ந்தும் அடிக்கப்பட்ட பின்பும் இயேசுவை அறிவித்துக் கொண்டார். बाहर में जो उनका कलीसिया था उससे ज्यादा कलीसिया बंदीगृह के अंदर हो चुका था। வெளியிலே அவருக்கு இருந்த சபைகளை காட்டிலும் சிறைகளுக்குள்ளே அவருக்கு இருந்த சபைகள் எண்ணிக்கை அதிகம். बाहर से ज्यादा विश्वासी बंदीगृह के अंदर हो गए थे। வெளியில் இருந்த விசுவாசிகள் கூட்டத்தை காட்டிலும் அதிகமாய் சிறைக்குள்ளே இருந்தார்கள். और 22 साल के बाद जब वे बाहर आए थे, 22 ஆண்டுகள் கழித்த பின்பு அவர் வெளியே வந்தபோது उनसे जो पूछा गया कि अब इस प्रकार के हालत में कैसे आशा के साथ दूसरों को यीशु मसीह को दिखा पाए, அவரிடத்துல கேட்கப்பட்டது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீர் எப்படி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினீர்? उन्होंने एक बात को कहा जिसको मैं पढ़ के अंत करना चाहूंगा। அவர் சொன்ன அந்த காரியத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். A well spring of joy rose up inside me, मेरे अंदर खुशी का सोता उठ खड़ा हुआ। எனக்குள் ஒரு மகிழ்ச்சியான ஊற்று எழுந்தது. और वो कहते हैं God had blessed me with a secret privilege far beyond any I could have imagined. परमेश्वर ने मुझे एक गुप्त सुविधा दिया था जिसकी मैं कल्पना भी नहीं कर सकता था। நான் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ரகசியமான பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு அருளினார். और वो कहते हैं I was not suffering unjustly for mistakes I was falsely accused of making, but for the gospel of Jesus Christ. मैं उन गलतियों के लिए अन्याय नहीं सह रहा था जो मुझ पर झूठा आरोप लगाया गया था, लेकिन यीशु मसीह के सुसमाचार के लिए நான் செய்ததாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட தவறுகளுக்கு நான் அநியாயமாக கஷ்டப்படவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்காகவே. वो नोबल अलेक्जेंडर का कहना क्या है? நோபல் அலெக்சாண்டர் என்ன சொல்ல வந்தார்? मैं अपने दुखों को, पीड़ा को, मैं क्लेश को कैसे देखता हूं? என்னுடைய பாடுகளை வேதனைகளை எப்படி நான் பார்க்கிறேன்? वो कहता है I see that as a privilege. मैं उसे एक सुविधा की नाई में देखता हूं। நான் அவைகளை எனக்கு வசதியாக, எனக்கு வாய்ப்பாக பார்க்கிறேன். और ये कहता है जरूर गलत आरोप मेरे ऊपर लगाया गया, உண்மைதான், தவறான குற்றங்கள் சுமத்தப்பட்டன. लेकिन उसको नहीं देखता। वो कहता है मैं यीशु मसीह के लिए दुख उठाने के लिए मुझे मौका मिल गया। ஆனால் அவர் சொல்லுகிறார், அவைகளை நான் பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. आइए हम इस परिस्थिति में भी इस प्रकार के मनसा के लिए हम अपने को अर्पण करें, நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்காக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ताकि हम आशा रहित भावना के साथ नहीं, இது நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களாக அல்ல, हम यीशु मसीह के ऊपर नजर लगाते हुए यीशु के उस आशा को हम प्राप्त करने पाए। இயேசுவையே நினைத்துக்கொண்டு இயேசுவினுடைய அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வோமாக. और उस परमेश्वर का दाता जो हमें शांति देता है उसके लिए, उस आनंद के लिए अपने को अर्पण करें। அந்த நம்பிக்கை கொடுக்கிற அந்த தேவன் இருக்கிறாரே, அந்த சமாதானத்துக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ताकि हम उस परिस्थिति में भी दूसरों के लिए उस आशा का परमेश्वर, आशा का दाता उस यीशु को हम दूसरों को दे सके। நாம் அந்த சூழ்நிலையிலும் இப்படி இருப்பதினாலே அந்த நம்பிக்கை கொடுக்கிற தேவனை நம்பிக்கை அற்றவர்களுக்கும் வழங்க முடியும். आइए प्रार्थना करें। நாம் ஜெபிக்கலாமா?